தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வாங்கனேஷ், ரொம்ப நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. மீண்டும் ஒன் வாய்ஸ் தமிழ் மூலமாக சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமா சார். சார், பட்ஜெட் 2025 நிர்மலா சீதாராமன் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் கட்டமா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பட்ஜெட்டை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பட்ஜெட்? இந்த அவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் வழங்கி இருக்கக்கூடிய இந்த மத்திய பட்ஜெட் 2025-26 என்பது பெரிய நோக்கங்கள்லாம் உள்ள அடக்கியதா இருக்கு. அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோக்கங்கள்லாம் பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த பட்ஜெட்டினுடைய துவக்கம் என்பதற்கு வறுமையை ஒழித்தல், தரமான கல்வி, முழுமையான சுகாதாரம், அப்புறம் 70% விழுக்காடு பெண்களுக்கு வாய்ப்புகள், இந்தியாவிலே வந்து உலகத்தில் உணவு உற்பத்திக்கான இடமாக மாற்றுவது, விவசாயிகளுக்கு ஆதரவு, இப்படி அது உயர்ந்த நோக்கங்கள். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹா மிகப்பெரிய அளவு சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முதல்ல தோற்றுவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பே இருந்தது. அதனால வந்து நம்ம எதிர்பார்த்தோம், அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தை துவக்கும் போது நம்ம எதிர்பார்த்தது உறுதியாக நன்றாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கலாம் என்ற எண்ணத்துலதான் நம்மளுடைய ஆதரவு நிலைப்பாடு இருந்தது. அது இருந்தது, அதெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. இப்ப இதற்கு ஏற்றா கூட அவர்கள் ஒன்றே ஒன்றுதான் நம்ம சொல்லலாம். என்ன என்றால் அவர்கள் வந்து இப்ப இந்த வருமான விலக்கு இருக்கு பாருங்க, 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வருமான வரி இல்லை என்று ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும்தான் அதுல வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நடுத்தர மக்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடை எடுப்பது போல ஒரு தோற்றத்தை அவர்கள் அங்க கொடுத்துருக்காங்க. அந்த வகையில தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேம்போக்காக பார்க்கும்போது வரவேற்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள, அதே நேரத்தில் ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட். ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. பட் இருந்தாலும் வந்து மிடில் கிளாஸுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து பாக்குறோமே சார். இனிமேல் வந்து கிட்டத்தட்ட 75,000 நியூ மெடிக்கல் சீட்ஸ் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி வந்து ஐஐடி பீகார்ல கொண்டு வர போறாங்க, வெஸ்டர்ன் கோஷி கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் வந்து வரையறைப்படுத்தப்படும். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்கீம் மாதிரி தானே தோணுது. நீங்க அப்படி பாக்கலையா சார்? அதாவது ஒரு வரவு செலவு திட்டத்துல பல திட்டங்களை அவங்க அறிவிப்பாங்க. நீங்க சொன்னா இப்ப வந்து இந்த ஜொமாட்டோ, பிளிப்கார்ட் இந்த மாதிரி இதுல வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு சுகாதார அந்த அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சுகாதார திட்டங்கள் அடையக்கூடிய வகையில வந்து அவர்களுடைய பணிகளை வந்து வரைமுறைப்படுத்துவது என்பது உண்மையிலே வந்து அது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி பெண்களுக்கான அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது, இப்படி அவர்கள் கூறியிருக்கார்கள். வேலை வாய்ப்பை ஒழிப்பது இருக்கிறார்கள். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, கொஞ்சம் அதனுடைய அந்த வரம்பு வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. கடன் அதுக்கு ஏற்ற போல கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எல்லாம் வந்து சரிதான், நம்ம இல்லை என்று சொல்லவில்லை. இது போதுமானதா? இதுதான் ஒரே கேள்வி. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவு இருக்கிறது. இன்றைக்கு வந்து அரசு என்ன செய்துள்ளது என்றால், வேலை யாரெல்லாம் அதனால வேலை வாய்ப்பு இல்லாத காரணங்களால வறுமை கோட்டுக்கு கீழே போனவங்களுடைய எண்ணிக்கையும் பெருகிட்டு இருக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் இருக்கணும், 125 ரூபாய் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த இதன்படி இருந்தாக வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபாய் 25 ரூபாய் குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க குறைஞ்சு போயிடுறாங்க. உண்மையிலேயே வந்து உலக நாடுகள் பின்பற்றப்படக்கூடிய அந்த வரம்பு இருக்கு பாருங்க, அந்த வரம்பை வைத்துக் கொண்டு வறுமை கோட்டை வந்து எடை போட்டு பார்க்கும்போது உறுதியாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும்.
ஓகே. 10 கோடி கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை குறைக்கிறதுன்னா அந்த வரம்பை வந்து குறைச்சிட்டாங்க. வரம்பு குறைக்கவும் இன்னும் ரொம்ப பேர் குறைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த போக்கு இருக்கிறது தவறு. அது இல்லாம இந்த கோவிட் நேரத்துல மிகப்பெரிய அளவு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவு இன்னும் வந்து அதெல்லாம் சீர்படுத்தப்படவில்லை, இன்னும் முன்னேறவே இல்லை. அந்த வேலை வாய்ப்புகள் இன்னும் உயரவே இல்லை. இப்ப நீங்க அந்த மாதிரி உயராத காலத்துல எது கை கொடுத்தது உங்களுக்கு? இன்றைக்கு கூட இந்தியாவில் என்ன பாத்தீங்கன்னா 65 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு கிராமப்புறத்திலையும் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த விவசாயத்தை பெருக்குவதற்கு ஏதாவது திட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க கடந்த மத்திய பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 1,31,195 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருந்தீங்க. இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? விவசாயத்துக்கு 1,27,290 கிட்டத்தட்ட 4,000 கோடியை நீங்க குறைச்சுதான் பண்ணிருக்கீங்க. நீங்க அதுலயே வந்து பயிர் பாதுகாப்பு திட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 15,864 கோடி, இப்ப 12,242 கோடி. அதே மாதிரி இந்த ஃபெர்டிலைசருக்கு பாருங்க, உரத்துக்கான மானியம் பாத்தீங்கன்னா முன்னாடி 1,83,000 கோடி இருந்துச்சு. இப்ப 1,56,000 கோடியா நீங்க வந்து குறைச்சிருக்கீங்க. இதுல எந்த வகையில வந்து நீங்க வந்து விவசாயத்தை இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட உயர்ந்த நோக்கங்களை வந்து என்ன சொல்றாங்க அவங்க, இந்தியாவை உலகத்தினுடைய உணவு உற்பத்திக்கான இடமாக மாற்றுவோம். விவசாயத்துக்கான உரிய வாய்ப்பை நீங்கள் அளிக்காமல், விவசாயத்துக்கான ஒதுக்கீடு இல்லாம பட்ஜெட்ல விவசாய உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டமும் இல்லாம நீங்க வந்து எப்படி நீங்க வந்து உணவு உற்பத்தியை பெருக்க முடியும்? இந்த பட்ஜெட்ல எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன? குறைந்தபட்ச அந்த ஆதரவு விலையை வந்து சட்டபூர்வமாக்குவதற்கான ஒரு நடவடிக்கை செஞ்சு விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த உற்பத்தியான பொருட்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டபூர்வமாக்குறதுனால உங்களுக்கு என்ன குறைந்து போய்விட போகிறது? அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள். நீங்களே வந்து அதை ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான். அதையே நீங்க செய்ய மறுக்கிறீங்க. நீங்க அதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பாருங்க, கிராமப்புறத்துல வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 86,000 கோடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. அதைதான் இப்ப 86,000 கோடி தான் ஒதுக்குறாங்க. பல மாநிலங்கள்ல, இன்னும் குறிப்பா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நம்பிதான் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வீடுகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. தமிழ்நாடு அரசு செய்யல. 150 நாளா நாங்க உயர்த்த போறோம், நாங்க வந்து அதை கூட்ட போறோம்னா சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் அது தவறு செஞ்சுட்டு இருக்கு. மத்திய அரசு 86,000 கோடி மட்டும் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்ன சொல்றேன், இதனால என்ன பண்ண போறீங்க நீங்க? இது ஒரு மேம்போக்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்க நல்லா பாருங்க. இது வந்து இந்த திட்டத்தினால விவசாயத்துக்கு என்ன நன்மை? விவசாயத்துக்கு கிடையாது. சோசியல் செக்யூரிட்டின்னு சொல்லப்படக்கூடிய சமூக பாதுகாப்புக்கான இந்த திட்டங்களுக்கான ஒதுக்கீடு என்பது குறைந்து இருக்கிறது. அப்ப நீங்க எந்த வகையில வந்து இப்ப இது நடுத்தர மக்களுக்கு இப்ப கிடையாது. இந்த கிராமப்புறத்துக்கு இப்ப எம்எஸ்எம்இ கூட நீங்க எதை சார்ந்து இருக்குது? எம்எஸ்எம்இ எல்லாம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நகரம் இல்லைன்னா ஒரு பெருநகரங்கள் இல்லைன்னா சிறிய நகரங்கள், இதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை தான் வந்து எம்எஸ்எம்இ வைக்க முடியும். பெரிய தொழிற்சாலை அடிப்படையாக கொண்டுதான் எம்எஸ்எம்இ இருக்கிறது. நீங்க எம்எஸ்எம்இ நடவடிக்கைகளை நீங்க வந்து விவசாயம் சார்ந்ததா பண்ணீங்கன்னா இந்த மாற்றம் வரும். எம்எஸ்எம்இ நடவடிக்கைகள் நீங்க விவசாயம் சார்ந்ததை எங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? முக்கால்வாசி நீங்க வந்து ஏற்றுமதிக்காக பண்றேன்னு சொல்றீங்க. இதுலயே வந்து இந்த பட்ஜெட்டே சொல்றாங்க, எம்எஸ்எம்இ என்பது 34 விழுக்காடு வந்து ஏற்றுமதிக்கான இடத்துல வந்து எம்எஸ்எம்இ பொருட்கள் வந்து வைத்திருக்கிறது பெருமையா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எம்எஸ்எம்இ என்பது பரவலாக்கப்பட்டு, அது எம்எஸ்எம்இ மூலமா தான் வேலை வாய்ப்பு கூட பெருகுது. எம்எஸ்எம்இங்கிறது பரவலாக்கப்பட்டு விவசாயம் சார்ந்த அந்த பொருட்கள் உற்பத்திக்கான ஒரு தளமாக மாற்றியமைக்கப்பட்டு கிராமப்புறங்களிலும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அவங்க உருவாக்குனா பரவாயில்ல. இவங்க கிராமப்புறத்தை முற்றிலும் ஒழிச்சாங்க. 65 விழுக்காடு மக்கள் கிராமத்திலையும் விவசாயத்தை இருக்கக்கூடிய நாட்டுல அதை முழுமையா ஒதுக்கிட்டு நகர்ப்புறத்தை மட்டும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது சரியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த வகையில வந்து கண்டிப்பா உறுதியா வந்து இதுல வேலை வாய்ப்புல பெருகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க விவசாயத்தைல வந்து நீங்க வேலை வாய்ப்பு பெருக்கினால்தான் இந்தியாவில வேலை வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். நீங்க விவசாயத்துக்கு இடஒதுக்கீட்டை குறைச்சிட்டீங்க, ஒதுக்கீட்டை குறைச்சிட்டீங்களே. விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகள் ஒதுக்கீடு குறைச்சிட்டு விவசாயத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு எதுவும் இல்லாம சும்மா மேம்பூச்சா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, கிசான் கார்டு தர்றோம், கிசான் கார்டு வாங்கிக்கங்க, உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும்,
அப்படின்னு சொல்றாங்க. சரி, விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு என்ன நீங்க அந்த குறைந்தபட்ச கொள்முதல் ஆதார விலையை வாங்குவதற்கு என்ன சட்டபூர்வமா ஆக்கியிருக்கீங்க? அதுக்கு செய்ய சொல்லலையா? ஆனா இந்த வகையில பார்க்கும்போது இது ஒரு நகர்ப்புறத்தை சார்ந்த பட்ஜெட்டாகவும் பார்க்கிறேன். நகர்ப்புறங்களை சார்ந்த ஒரு பட்ஜெட்டாகவும் பார்க்கிறேன். ஓகே சார். இத வந்து பீகார் பட்ஜெட் அப்படின்ற மாதிரி இபிஎஸ்எம் கனிமொழியும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்களா? எப்படி இது வந்து கம்ப்ளீட்டா பீகார் எலெக்ஷன் வர்றதுனால பீகாரை நோக்கியே எல்லா ஸ்கீம்ஸும் போயிருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட முதலமைச்சர் நாம வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றோம், தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே வரலையே, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வரலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய பட்ஜெட்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பிட்டு ஏதாவது சிறப்பான திட்டங்கள் வந்து அந்த மாநிலத்துக்கு இருந்தா அதை பத்தி குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அந்த வகையில நம்ம முழுமையா எதிர்பார்க்கவில்லை. ஆனா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமாக தமிழகத்திற்கு நன்மை இருக்கிறதா என்பதை பார்க்கணும். தமிழ்நாடுங்கிற பெயர் கிடையாது. திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவரை சொல்லியிருக்காங்க. அரசன் எவ்வளியோ அரசன் எவ்வளியோ அப்படிதான் மக்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க கூறியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடியதுதான். அங்கே திருவள்ளுவரை தவிர தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணும் கிடையாதுங்கிறத இப்ப நீங்க கூட சொன்னீங்க. 10,000 மருத்துவக் கல்லூரி இடங்களே அவர்கள் பெருக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அது எங்க தமிழகத்தை பொறுத்தவரை வந்து இப்ப நீங்க மருத்துவக் கல்லூரிகளே துவக்க முடியாது புதுசா. மருத்துவக் கல்லூரிகளுடைய அந்த விதிமுறைகள்ல என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு மாவட்டத்துக்கு 1, 2 இருந்துச்சுன்னா நீங்க துவக்க முடியாதுங்கிறாங்க இப்ப புதுசா. தமிழகத்துல வந்து மிகப்பெரிய அளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. இங்க நீங்க புதுசா எதுவும் துவக்க முடியாது. இந்த 10,000 மருத்துவ இடஒதுக்கீட்டு இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க கூட பாத்தீங்க, இப்ப செய்தித்தாள்ல பாத்திருக்கீங்க, மருத்துவ மேற்படிப்புகளுக்கு வந்து 50 விழுக்காடு இடங்களை வந்து நீங்க பிற மாநிலத்தவர்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. விழுக்காடு நம்ம ஊர்ல தான் அதிகம். மருத்துவ மேற்படிப்பு என்பது நம்ம ஊர்ல அதிகம். நமது மாணவர்களுக்கு இல்லாம வெளி மாநில மாணவர்களுக்கு தர வேண்டும் என்ற நிலைப்பாடை இன்றைக்கு மத்திய அரசு உருவாகி இருக்கு. இது மிகப்பெரிய அளவு. நம்ம இந்த 10,000 மருத்துவ இடங்கள் நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்றதுல கூட நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க போறதில்ல. நீங்க புதிய மருத்துவக் கல்லூரிகள் வருவதை நீங்க தடை விதிக்கிறீங்க. புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் துவங்குவதற்கான வாய்ப்புகளை தடை செய்துள்ளது மத்திய அரசு. புதிய மருத்துவக் கல்லூரிகள் வருவதற்கான தடை நீங்க செய்றீங்க. இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். தேவை அப்புறம் இது ரெண்டையும் சரிசமப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பை தான் அவங்க வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப மருத்துவ கல்லூரிகளை நீங்க வந்து துவக்குவதற்கு நீங்க தடை செய்யறீங்க. அது பாட்டுக்கு துவக்கட்டும். ஒரு நேரத்துல வந்து நீங்க வந்து முடியலன்னு நிறுத்திட்டு போறாங்க. மருத்துவக் கல்லூரிகள் தரமா இருக்குதா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க. இப்ப இது அதனால தமிழகத்திற்கு வந்து எந்த விதமான நன்மை இல்லை. அறிவிக்கப்பட்ட 10,000 மருத்துவக் கல்லூரி இடங்கள் உருவாக்க போகிறோம் என்று சொல்லும் போது நமக்கு அதுல எவ்வளவு கிடைக்கிறது என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். நமக்கு அதுல எந்த நன்மையும் இல்லை. இதுதான் நம்ம சொல்றோம். தமிழகத்திற்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் இருந்து கூட நன்மைகள் கிடையாது. சோ ஓவராலா வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரவேற்கக்கூடிய மூலத்தோட்டம் தரும். இப்ப காப்பீடு நிறுவனங்கள், இப்ப காப்பீடு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முதலீடு என்பது, வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது 74 விழுக்காடு வரைக்கும் இருக்கலாம். இது வரைக்கும் இருந்துச்சு. இப்ப 100 விழுக்காடு ஆகிட்டாங்க. இப்ப 100 விழுக்காடா நீங்க ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தனியார் காப்பீடு துறை என்பது தனியாரிடம் போயிடும் முழுக்க முழுக்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து மத்திய அரசினுடைய அல்லது மாநில அரசினுடைய காப்பீடு நிறுவனங்களோடு சேர போறது கிடையாது. இந்தியாவில வலுவான ஒரு காப்பீடு நிறுவனம் இருந்துட்டு இருக்கு. ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கிறது வலுவானது. அது போல மத்திய அரசினுடைய காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் வந்து நல்ல வலுவான ஒன்றாக இருக்கிறது. இப்ப இந்த இந்தியா மாதிரி நாட்டுல நடுத்தர மக்களும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க தனியாரிடம் இந்த மாதிரி காப்பீடுகளை ஒப்படைத்தால், வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை வைத்துக் கொண்டு தனியார்களை ஒப்படைத்தால் என்ன ஆகும் என்றால், இந்த வறுமை கோட்டுக்குள்ள அது மாதிரி நடுத்தர மக்கள் வந்து ஏமாற்றப்படுவார்கள். அவர்கள் வந்து அவர்கள் சுரண்டப்படுவார்கள். அந்த காப்பீடுகளுக்கான உரிய பணத்தை பெறுவதற்கு அவர்கள் அது நீதிமன்றங்களை நாட முடியாது.
அப்படியே அலையக்கூடிய ஒரு போக்கில தனியார் நிறுவனங்கள் செய்துவிடும். நம்ம மாதிரி நாடுக்கு வந்து அரசே நடத்தணும் இந்த காப்பீடு நிறுவனங்களை. அது வந்து இப்ப தனியார் துறைகளை நீங்க ஒப்படைக்கிறதுக்கான முயற்சி தானே இது. இது வந்து இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது மட்டும் கிடையாது. இப்ப இந்த உடான் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. உடான் திட்டம் வந்து இன்னும் மேலும் வந்து ஒரு 120 விமான நிலையங்களுக்கு விரிவாக்கம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். உடான்ங்கிறது சிறு விமானங்கள், அங்கங்க சிறு சிறு விமானங்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் மக்கள் எளிதாக சென்றடையக்கூடிய அது வரவேற்கிறோம். அது யார் செய்யணும்? நீங்க மத்திய அரசு தான் இதெல்லாம் எடுத்து செய்யணும். நீங்க வந்து மத்திய அரசு அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் நடத்துகிறார்களா? கிடையாது. தஞ்சாவூர்ல நீங்க வந்து தமிழகத்தை எடுத்துக்கீங்க, தஞ்சாவூர்ல இருக்கு, சேலத்துல, பாண்டிச்சேரியில விமானத்தை ஏதோ திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. சேலத்துல கிடையாது, பாண்டிச்சேரியிலையும் கிடையாது. அப்பப்போ ஆரம்பிக்கிறாங்க, அப்பப்போ விடுறாங்க. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. அப்படி கூடாது. இப்ப நீங்க தஞ்சை, அதே மாதிரி வந்து சேலம், பாண்டிச்சேரி, இப்படி பல பகுதிகள் இருக்கிறது தமிழகத்துல. அந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்க வந்து இருக்கக்கூடிய விமானங்களை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வகையில உரிய முறையில அரசே வந்து செய்ய வேண்டும். இது தனியாரிடம் நீங்க வந்து ஒப்படைச்சீங்கன்னா அவங்க கடமைக்காக செயல்படுவாங்க, இல்லைன்னா அதிகமான பணத்தை செய்வார்கள். அதனால எந்த விதமான நோக்கமும் நிறைவேற போக முடியாது. இந்த வரவு செலவு திட்டத்திலே பாத்தீங்கன்னா பல செயல்பாடுகள் வந்து தனியார் துறையை சார்ந்ததுதான் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை உயர்த்துவது என்ற அடிப்படை கூட நீங்க பாத்தீங்கன்னா பாதி வந்து தனியார் தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அவர்களை நம்பிதான் அவங்க செஞ்சிருக்காங்க. தனியார் துறையினுடைய அந்த அடிப்படையை தான் அவர்கள் வந்து வைத்துக் கொண்டு தனியார் மயமாக்கக்கூடிய செயல்பாடுகளை இதுல வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியுது இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட்ல. இது வந்து நம்ம மாதிரி நாட்டுல, அமெரிக்கா போன்ற நாடுகள் வேண்டுமென்றால் எடுபடலாம். பட் நம்ம மாதிரி நாடுகள்ல வந்து நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் இருக்கக்கூடிய நாட்டுல வந்து இதெல்லாம் வந்து அரசை எடுத்து செய்யும். இதெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள். மக்கள் வந்து எதை நம்பி இருப்பாங்க? அரசு நம்பிதான் இருக்காங்க. அரசு தான் செய்ய வேண்டும். அதுக்கான அந்த அடிப்படையை அவர்கள் உருவாக்கவில்லை இந்த பட்ஜெட்ல. மற்றபடி நீங்க பொதுவாக பார்த்தால் இது வரவேற்பு அளிக்கக்கூடிய ஒன்று போல. அந்த 12 லட்சம் வருமான வரி விலக்க எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் வருமான வரி விலக்கு என்பதை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் நாங்கள் சொல்றோம். வருமான வரி நேரடி தனிநபர் வருமானம் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. இந்த பட்ஜெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில எந்த சூழ்நிலை வந்திருக்குன்னா இந்த தனிநபர் வருமான வரி இருக்கு பாருங்க, வருமானம், அதனுடைய இது வந்து நிறுவனங்களுக்கான வரியை விட அதிகமா இருக்கு. நிறுவனங்களுக்கு செலுத்தக்கூடிய அந்த வரியை விட தனிநபர் வருமான அந்த நேரடி வரி பாருங்க, அதனுடைய வசூல் என்பது அதிகமாக இருக்கிறது, பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இது வந்து நிறுவனங்கள் தான் அதிகமா தரணும், வரி அதிகமா தரணும். ஆனா இங்க வந்து மாற்றாக இருக்கிறது. இது வந்து ஒரு சரியான போக்கு போல எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை வரவேற்கிறார்கள், பொருளாதார அறிஞர்கள் வரவேற்கிறாங்க. இப்ப இந்த மத்திய அரசு கூட பெருமையாக சொல்கிறார்கள். எனக்கு என்னமோ வந்து சரிகமான தெரியவில்லை. நீங்க வந்து மக்களுடைய செலவினங்களுக்கு முன்னாடியே போடுறீங்க, சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் இருக்கு. நீங்க அதை பயன்படுத்தி நீங்க வந்து மக்களுடைய செலவுகளுக்கு வரியை பணம் செய்கிறீர்கள். முற்றிலுமாக வருமான வரியை நீங்க ஒழிக்கணும். வருமான வரி என்பது தேவை கிடையாது. அது செலவின் அடிப்படையில வந்து நீங்க வந்து உங்க வரியை போடுங்க. ஜிஎஸ்டி பண்றீங்க, இன்னும் அதிகமா போடுங்க. வருமானத்தை நான் சொல்றது வந்து ஒரு எங்களுடைய பார்வையில இருந்து நாங்க சொல்றோம். இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த வருமானத்துல வந்து விலக்கு அளிப்பது என்பது ஒரு பெரிய சூழ்நிலையா இருக்கக்கூடிய நேரத்துல 12 லட்சம் வரைக்கும் வந்து விலக்கு அளித்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப வர்ற பதிலு. இது வந்து பீகார் தேர்தலை அடிப்படையாக வைத்திருக்கிறா என்று பார்த்தால் பீகார் தேர்தல் மட்டும் இல்ல, டெல்லி தேர்தலையும் அடிப்படையாக வைத்திருக்கிறது. டெல்லி பீகார் தேர்தலை மட்டுமல்ல, பாரதிய ஜனதா இந்த மத்திய பட்ஜெட் மூலமாக இந்த ஒரு தேர்தலினுடைய அடிப்படையாக மாற்றிவிட்டது. அதாவது வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அவங்க சந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலை முன்வைத்து நினைத்து அவர்கள் இந்த பட்ஜெட்டை வழங்கி இருக்கிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. குறிப்பா வந்து டெல்லி பீகாருக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து
முழுமையாக பாரதிய ஜனதா பக்கம் திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில தேர்தல் கால ஒரு சிந்தனையோடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி ஏமாற்றம் அப்படின்றதுதான் வந்து மிஞ்சி இருக்கு அப்படின்றதுல எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. இது திஸ் குட் ஹவ் பீன் எ பெட்டர் பட்ஜெட். ஏன்னா வந்து நம்ம வளர்ந்து வர தேசம் இன்னும் கொஞ்சம் விதி விலக்கு கொடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்திருக்கலாம். நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு. அதுவரை நன்றி, வணக்கம் சார். மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு அளித்ததற்காக ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார்.